புதுச்சேரி கொசப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சிவசங்கர் மனைவி ஓய்வு பெற்ற ஆசிரியர் நலாயினி தேவி 18ஆம் தேதி இயற்கை எய்தினார். அம்மையார் தனது இறப்புக்கு முன்பே பேரனிடம் தனது இறப்புக்கு பின் தனது உடல்களை தானமாக வழங்க வேண்டுமென்று கூறியுள்ளார். அவர்களின் மகன் ராஜேஷ் கண்ணா தனது தாயின் விருப்பப்படி உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக தானமாக வழங்குவதற்காக முன்வந்து ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனாரை தொடர்பு கொண்டார். அவரின் வழிகாட்டுதலின்படி அம்மையாரின் குடும்பத்தினர் ஒப்புதலுடன் அவரின் கண்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை கண் வங்கிக்கு தானமாக வழங்கப்பட்டது. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமையில் நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், ஆயுட்கால உறுப்பினர் ராஜசேகரன், இரத்த தானம், கண் தானம், உடல் தானம், பதிவு ஆலோசகர் கந்தசாமி மற்றும் குடும்பத்தினர், நண்பர்கள், தன்னார்வலர் ஞானவேல், முரளி இணைந்து அவரின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தி கண்தானம் உடல் தானம் அவசியத்தை எடுத்து கூறி நன்றி தெரிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. பின்பு கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அம்மையாரின் குடும்பத்தினர் விருப்பத்தின்படி உடல் தானமாக வழங்கப்பட்டது.